Hello friends, welcome to Aari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனல்ல Brooches Class வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். அது மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் வீடியோ ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்க. ட்ரேசிங் மெத்தட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்க. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ என்னுடைய வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே லைக் பட்டன் இருக்குது இல்லையா? அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு எனக்கு என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வாங்க இப்போ ஒரு அழகான ப்ரோச்சஸ் டிசைன் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் மெட்டாலிக் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் நான் எடுத்திருக்கேன். லீஃப் எடுத்திருக்கேன். இது கட் பீட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப் பிங்க் கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். சுகர் பீட் எடுத்திருக்கேன். நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் மேலேயும் கீழேயும் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் ஒரு கோடு போல் ஸ்கேலில் வரைஞ்சிருங்க. பென்சிலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் அழகாக வரணும் இல்லையா? ஸோ கேப் விட்டு மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது ஒரு சென்டரில் இப்போ நம்ம கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு சுகர் பீடு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீடை நீங்கள் கோருங்க. இது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அதுக்கு பிறகு வேறு என்ன நீங்கள் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ பண்ணுற ஒர்க்கெல்லாம் சிம்பிள் டிசைன் தான் நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்களா? இப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது பக்கத்திலே ஃப்ளவர் சீக்வன்ஸ் மறுபடியும் ஒன்று மட்டும் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் இதுக்கு நேராக இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. அப்புறம் அது ஒரு டிசைன் நம்மளுக்கு அழகாக இருக்கும். மறுபடியும் ஒரு சுகர் பீடை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய பீடாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த கலரும் அதே போல் தான். உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரிய ஃப்ளவர் சீக்வன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு சென்டரில் ஒரே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ஒரு சுகர் பீடு நம்ம ஆட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கில் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு நம்ம ப்ரோச்சஸ் எப்படி வேணால் நம்ம அழகாக நம்ம போடலாம். இப்போ நான் இந்த சைடு போட்டேன் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது இல்லையா? அது நம்ம கம்மு தடவி க்ளூ தடவி நம்ம அதை ஒட்டலாம். இதுக்கு B7000 க்ளூ இருக்குது இல்லையா? ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம இது ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்புறம் நல்லா மூவ் ஆகாது.
இப்போ மறுபடியும் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து இதுக்கு நேராக இதுக்கு ஆப்போசிட் சைடில் இதுக்கு நேராக வந்து நீங்கள் ஊசியில் நீங்கள் வந்து கோத்து அதில் வந்து நம்ம சுகர் பீடை வந்து ஆட் பண்ணணும். பார்த்தீங்களா? இப்போ ஆட் பண்ணி மறுபடியும் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்குள்ளே விட்டு எடுக்கணும். இது பக்கத்துலேயே வந்து நேராக இருக்கிறப்பல பார்த்துக்க மறுபடியும் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து அதில் விட்டுட்டு அது கூட ஒரு சுகர் பீடை வந்து ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா அதே மெத்தடில் வந்து அதை ஃபினிஷ் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். என்னுடைய கிளாஸில் ஏன்னா ஜாயின் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். நீங்கள் அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து நம்ம கிளாஸில் வந்து குறிப்பிட்டு இது மட்டும்தான் நம்ம சொல்லித்தர முடியும். டீட்டெயிலாக வந்து அந்த அளவுக்கு சொல்லித்தர முடியாது இல்லையா. ஸோ டைமும் வந்து வீடியோவில் நம்ம கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும். ஸோ இதை விட நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் பண்ணணுன்னா என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ப்ரோச்சர் டிசைன் வந்து ப்ளவுஸில் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான பர்ச் ஒர்க்கை வச்சு நம்ம யூஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லித்தரோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி, பேசிக் அண்ட் அட்வான்ஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்கை நான் சொல்லித்தரேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக என்கிட்ட வந்து கற்றுக்கலாம். இப்போ நான் இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதுக்கு நம்ம கோடு போட்டோம் இல்லையா அங்கே வந்து ஒரே ஒரு இந்த கட் பீடு எடுத்துக்குங்க. கட் பீடு எடுத்துட்டு அதை வந்து சைடாக வந்து நீங்கள் வந்து குத்தணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, இந்த ஊசியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு குத்தணும் இல்லையா அதே இடத்துக்கு எடுத்துட்டு வாங்க. அதில் வந்து மறுபடியும் ஒரு கட் பீடு எடுத்துட்டு நம்ம வந்து அதே போல் கோக்கணும். இது வந்து நீங்கள் சின்ன நீடில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அழகாக போகும். பெரிய நீடில் எடுத்தால் அது வந்து போகாது. ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து நீடில் வந்து எடுக்கணும். நான் பெரிய நீடில் எடுத்தனால அது வந்து போகாது. ஸோ அதுக்கேற்றப்பல கட் பீட்டை வந்து நீங்கள் பார்த்து கோருங்க. நான் மறுபடியும் இதை வந்து சைடாக வந்து நான் வந்து ஊசியால் இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது பக்கத்துலே நடுவில் இருக்கு இல்லையா இது ஒரு சென்டரில் வந்து ஊசியை வந்து குத்தி எடுத்துட்டு அதில் வந்து மறுபடியும் ஒரு கட் பீடை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணிக்கிட்டு தெரியுதா பாருங்கள். இப்போ சைடாக அது பக்கத்துலேயே மறுபடியும் நான் குத்தி எடுக்கிறேன். அப்புறம் அந்த லைனில் நம்ம போட்டாரா அது வந்து அழகாக வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் லைன் போட சொல்கிறேன். இது பக்கத்துலேயே மறுபடியும் நீங்கள் வந்து ஊசியை வந்து குத்தி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கட் பீடை வந்து நம்ம அதில் வந்து கோத்துக்கிட்டு திரும்ப வந்து நம்ம கிளாத்தோடு சேர்த்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த டிசைன் வந்து அதுக்கேற்ற போல் நம்ம வந்து இதை வந்து கோத்துக்கிட்டே போகணும். ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அதே லைனில் வச்சு மறுபடியும் ஒரு கட் பீடை வந்து நான் அதில் வந்து கோக்குறேன். பார்த்தீங்களா? அதே போல் சைடாக கோக்குறேன். இதை வந்து நல்லா கிட்ட பிடிச்சிக்கிட்டு நான் இதை வந்து கொஞ்சம் சைடாக கோத்தா அழகாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 2 கோத்தம் இல்லையா, இப்போ 3ஆவது வந்து இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அது சைடில் நீங்கள் வந்து பக்கத்துலேயே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஊசியால் நீங்கள் அதை குத்தி எடுக்கணும். இல்லைன்னா அது நகர்ந்து போயிடும். பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஊசியை வந்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஒரே ஒரு இந்த கட் பீடை வந்து நீங்கள் போடுங்க.
உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ரொம்ப லாங்காகவும் போடலாம், இல்லை ஷார்ட்டாகவும் போடலாம். நான் வந்து இந்த 3 தான் போட்டு இதோட ஃபினிஷ் பண்ணலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அழகாக நடுவில் குத்திட்டு நம்ம லீஃப் இருக்குது இல்லையா, இந்த லீஃபை வச்சு இங்கே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது எல்லாமே என்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன இதை விட புதுசாக மெட்டீரியல் கிடச்சிருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து என் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதை விட மெட்டீரியல் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லி தருவேன் நான். இப்போ இதில் வந்து சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள், இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே போல் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடெல்லாம் இருக்குது இல்லையா, இங்கெல்லாம் வந்து அதே போல் ஒரு லீஃப் வச்சு நம்ம வந்து இந்த சைடும் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதிலே வந்து 3 சுகர் பீடை வந்து கோர்த்து நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க, அப்போ தான் வந்து அது அழகாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கிராஸாக போட்டிருக்கேன். அதே போல் இந்த சைடும் வந்து லீஃப் வந்து ஒன்று வந்து நம்ம போடலாம். இது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக போடுங்க. ஒரு டிசைன் பண்ணதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி பார்த்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதோட லுக்கே வந்து அழகாக இருக்கும். நம்ம எடுத்த உடனே ட்ரை பண்ணோன்னா அதோட லுக்கு வந்து இருக்காது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னுடைய டிசைன் வந்து நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோவாக எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த சைடு வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே போல் ஆப்போசிட் சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணோம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் லீஃப் வச்சு சுகர் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடை வந்து ஒரு டிசைன் போடலாம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு கீழே வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் நான் மேலே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சைடை வந்து நம்ம போடணும். இது கொஞ்சம் டைம் நம்ம எடுக்கும். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இது எல்லாருக்கும் அமையும். ஸோ நான் போட்டால் போல நீங்களும் போடணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஃபினிஷிங் கொண்டு வரலாம். அது உங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். இது ஜஸ்ட்டு மாடல் ஐடியா தான். இது வந்து என்னுடைய க்ரியேட்டிவிட்டி, என்னுடைய ஓன் ஐடியா இது. பார்த்தீங்களா, அழகாக வருது பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதே போல் ட்ரை பண்ணி நம்ம இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணணும். கொஞ்சம் கிராஸாக நம்ம போட்டால் தான் அது பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ நான் அதுக்கேற்றப்ப நான் வந்து இது வந்து கிராஸாக நான் போடுறேன். இப்போ இந்த சைடை வந்து கொஞ்சம் கிராஸாக போடணும். இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிராஸாக போடல, கொஞ்சம் நகர்ந்து போயிடுச்சு. அதனால் நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து பார்த்து போடுங்க. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சைடாக நம்ம போட்டால் அது ஈக்குவலாக ஆயிடுச்சு பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லீஃப் வச்சு இது வந்து இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த லீஃப் வச்சு நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சு. நீங்களும் இதில் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இது
இந்த டிசைன் பார்த்திங்களா அழகாக வந்துடுச்சு. இது பார்க்கறதுக்கு வந்து புதுசாகவும் இருக்குது, அழகாகவும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள்லாம் இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோ பிடிச்சி சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வந்து நீங்கள் கூட நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டும் பண்ணலாம், தமிழில் கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.